இருப்பவர்கள் எல்லாருமே இதில் வச்சிருக்காங்க. அப்போ ஆட்சியாளர்களே மதுபான ஆலையை வைத்திருக்கும் போது எந்த வகையில் இது ஒரு உதாரணம்? அதனால நிச்சயமாக மதுபான ஆலைகளை மூட வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு யார் இதை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நிச்சயமாக பதவியை ராஜினாமா செய்யணும். அப்ப என்ன ஒரு உதாரணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா இது என்ன ஒரு முன் உதாரணத்தை இந்த கவர்மெண்ட் எடுத்து செல்கிறது என்ற கேள்விதான் எங்க நிச்சயமா நாங்க கேட்கிறோம். இது எல்லாமே கவர்னர் கிட்ட பாருங்க, இது ஒரு ஃபார்ம்ல அனைத்து கோரிக்கையும் இன்னைக்கு இது கொடுத்திருக்கிறோம். கவர்னர் அவர்கள் மிக மிக கவனத்துடன் நாங்க சொல்ற அத்தனையுமே கேட்டாரு. இன்னைக்கு நான் கவர்னரை எத்தனையோ முறை நான் சந்திச்சிருக்கேன். பட் முதல் முறையாக அவர் முகத்திலேயே ஒரு கவலையை நான் பார்த்தேன். தமிழகத்தினுடைய எதிர்காலம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதில் மிக மிக கரிசனாக அவரை இன்னைக்கு ஃபீல் பண்ணி பேசின அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசு வலிய கொடுக்கும். அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே சிபிசிஐடி வழக்கு நம்ம போட்டோம், மதுராந்தகம் செங்கல்பட்டெல்லாம். அப்போ நானும் நேரடியாக போனேன், என்ன நடக்குது, இங்கே எதுவுமே ஒரு தீர்வு இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத ரொம்ப மன வருத்தத்தோடு தான் பதிய வச்சாரு. அப்போ நான் ட்ரக் அப்யூஸை பற்றி பேசினேன். எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை மிக அதிகமாக இருக்கிறது என்று. அப்போ அவர் எனக்கு அது விஷயத்தை தெளிவுபடுத்தினாரு. இது கஞ்சா மட்டும் கிடையாது, சிந்தட்டிக் ஃபைபர் ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்னார். சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அது ஃபைபர் ஃபார்ம்ல இன்னைக்கு அது மலிவாக எல்லா இடத்துலையும் வெளிநாடுகள்ல இருந்து கடத்தி வரப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் விற்பனை இருக்கு. இது நிச்சயமாக கவலைக்குரிய ஒரு விஷயம். தமிழகத்தின் எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது எனக்கே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது என்பதை எங்களிடம் அவர் பதிய வச்சாரு. அதனால அவர் கையில் இன்னைக்கு இந்த கோரிக்கை மணிமன் நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதை உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஆளுமைக்கு ஏற்றவாறு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம். டாஸ்மாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு எதிர்ப்பு கருத்த மாதிரி இருக்கு. இல்லைங்க, எல்லாருமே பாருங்க, குடியை கொடுத்து கோடிகளையும் இவங்க சம்பாதிச்சு. குடியை கொடுப்பது யாருங்க? கவர்மெண்ட். டாஸ்மாக் யாருங்க நடத்துறது? தமிழக அரசு தானே நடத்துறாங்க. குடியை மக்களுக்கு கொடுத்து கோடிகளை இவர்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கோடிகளை சம்பாதிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் உயிரை நாம இழந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டாங்க, ஒரு நல்ல அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுங்க இந்த கவர்மெண்ட். அப்ப ஏன் அவங்க போதைக்கு குடிக்கு அடிமையாக போறாங்க? இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அது தரம் இல்லாம இருக்கிறதுனாலதான் அதிகமாக அதை எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று. அப்ப டாஸ்மாக் கடையில என்ன நடக்கிறது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக தரணும். இன்னைக்கு கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்ற காரணத்தை சொல்லிதான் டாஸ்மாக் இன்னைக்கு 45,000 கோடிக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண இது காசு கிடையாது. அதை வச்சுதான் இந்த கவர்மெண்டே நடத்துறாங்கன்னா இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்கு? மனித உயிர்களை பணையம் வைத்து அதுல வர காசை வச்சு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ற நிலைமையில இன்னைக்கு தமிழக அரசு இருக்குன்னா இதை விட ஒரு தலைக்குடிவு என்ன இருக்க முடியும்? வருஷத்துக்கு 5,000 கோடி டார்கெட் வைக்கிறாங்க. இப்ப அடுத்து வருது தீபாவளி, இந்த 45,000 கோடியா 50,000 கோடியா டார்கெட் வைப்பாங்க அடுத்த வருஷத்துக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 55,000 கோடி. இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் 65 உயிர்களை இழந்திருக்கோம். ஏற்கனவே போன வருஷம் 22 உயிர்களை இழந்திருக்கோம். இப்படி இவங்க 5,000 கோடி டார்கெட் வைக்க இன்னைக்கு ஏற்பட்ட 65 மரணம், நாளைக்கு 100 மரணங்கள் ஆகும், அப்புறம் 200 மரணங்கள் ஆகும். இன்னைக்கு அந்த ஏழை மக்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கு? கண் பார்வை போச்சு, ஹெல்த் போச்சு, எதையுமே இழந்துட்டு இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா இதுக்கு யார் முழு பொறுப்பு? யார் ஆட்சியில் அமர்கிறார்களோ அவர்கள் தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் விசாரணை ஒரு முன்னுதாரணமா இருக்காது. ஆல்ரெடி மாநில அரசு தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையற்ற கோரிக்கை அப்படின்னு மாநில அரசு இது வரைக்கும் விசாரிச்சு எந்த ஒரு கேஸுக்கு நல்ல தீர்ப்போ இல்ல முடிவோ வந்திருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, பத்திரிகையாளருக்கு உங்களுக்கே தெரியும். கடந்த முறை செங்கல்பட்டு மரக்காணம் சிபிசிஐடி கிட்ட தான் கொடுத்தாங்க. என்ன அதனால என்ன தீர்வு வந்துச்சு? என்ன ரிசல்ட் வந்தது? என்ன கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒன்றுமே இல்லையா? இன்னைக்கு சிபிசிஐடி என்பது தமிழக அரசால் நடத்தப்படும். இந்த கவர்மெண்டே தன்னை பற்றியே தப்புன்னு சொல்லுவாங்களா? அதனால தான் நாங்கள் சிபிஐ கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சிபிஐ வழக்காக இது மாற்ற வேண்டும்.
வேண்டும். அட்லீஸ்ட் அவங்க வந்து இதை செக் பண்ணும்போது உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அதனால சிபிசிஐடி மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா தமிழக அரசே நடத்துகின்ற ஒரு சிபிஐ மேல நம்பிக்கை இல்லை என்று நாங்க சொல்லல. சிபிஐ வழக்குக்கு இருக்கும் பொழுதுதான் உண்மை நிலை மக்களுக்கு தெரியும் என்பதனாலதான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாமே சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கிட்டையும் தான் மனு கொடுக்குறோம். இன்னைக்கு அவங்க முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறோம், அமைச்சர்கிட்ட கொடுக்குறோம். அவங்க எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஏன் நீங்க எல்லாரும் ஆளுங்கட்சி பத்தி யாருமே கேள்வியே எழுத மாட்டேங்கிறீங்க? வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி கேட்குறீங்க, ஆளுநரை பத்தி கேட்குறீங்க. பிரசன்ட் ஆட்சியை பத்தி ஏன் ஒருத்தர் கூட கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க? முதலமைச்சர் போய் நேரடியாக பார்த்தாரா மக்களை? ஏன் அதை பத்தி யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? பயமா? ஆளுங்கட்சியை பார்த்து பயமா? ஒரு முதல்வர் எதுக்கு எடுத்தாலும் முதல்ல போய் நிற்பார்ல எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ ஏன் இந்த வாட்டி 65 உயிர் போயிருக்கிறது? இது யார் முழு காரணம்? தமிழக அரசு. அப்போ முழு பொறுப்பில் இருப்பவர் யார்? முதலமைச்சர். அவர் தானே முதல் நபராக அங்கே போய் மக்களை பார்த்துருக்கணும். இன்னைக்கு எதிர்கட்சி நாங்கெல்லாம் போய் நிற்கிறோம். ஏன் முதலமைச்சர் இன்னைக்கு வரல? ஏன் பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் கூட அதை பற்றி எந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்கிறோம். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தூண் இன்னைக்கு யார்? பத்திரிகையாளர்களாகி நீங்கள். இன்னைக்கு நம்ம இத்தனை உயிரை இழந்திருக்கோமே, உங்களுக்கு எல்லாம் அது சந்தோஷமா? பத்திரிகையாளர் நம்முடைய மனிதாபம் இருக்கு. ஹியூமனிட்டி வேர் இஸ் வேர் கான். ஹியூமனிட்டி வேர் இட் இஸ் கான். மனித நேயம் இருக்குப்பா நமக்கெல்லாம். அப்போ இந்த உயிர்களை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருப்பவர்களே அதை அலட்சியமாக நடத்தும் பொழுதுதான் இதை நாங்கள் கேள்வியை எழுப்பணும். அதனால பத்திரிகையாளர்களும் நீங்கள் உண்மை நிலையை சுட்டி காட்டுங்க. புரியுதுங்களா? அதனால நிச்சயமாக வெறும் 10 லட்சம் ரூபாய் மட்டும் இன்னைக்கு தீர்வு ஆயிடாது. இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் வறுமையில் இருக்கிறதுனால அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஆனா உள்ள போன உயிர் வருமா? அதைத்தானே நான் சொல்றேன்ப்பா. 10 நாளைக்கு முன்னாடி நீங்க விட்டுருங்க. போன வருஷம் இதே உதாரணம் தமிழ்நாட்டில் நடந்துச்சா இல்லையா? போன வருஷம் தானே நடந்துச்சு. மரக்காணம், விழுப்புரம், செங்கல்பட்டு இதே மரணங்கள் நடந்துதான் இல்லையா? அப்போ இந்த கவர்மெண்ட் அலர்ட் ஆகணுமா இல்லையா? அப்போ அவங்களுக்கு தெரியாம எங்கேயோ கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, உடனடியாக அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணி கள்ளச்சாராயம் இல்லாமல் தடுத்திருந்தால் இன்னைக்கு 65 உயிரை நாம் இழந்திருப்போமா? நிச்சயமாக இழந்திருக்க மாட்டோம். ஏன் அந்த கடமையை செய்ய தவறுகிறார்கள் என்றுதான் எங்களுடைய கேள்வி. அதைத்தான் மக்கள் கிட்ட நாங்க போய் பார்த்தோம். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் குறைந்தது 10 நிமிஷம் அவங்களோட நான் பேசியிருக்கேன். அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசியிருக்கோம். அவங்க சொல்றது இதுக்கு மொத்தமே இப்ப ஆளும் திமுக தான் உடந்தை. இப்ப இருக்கின்ற எம்எல்ஏஸ், அங்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், காவல்துறை உடந்தையோடு தான் கள்ளச்சாராயம் இங்க காய்ச்சப்படுகிறது. அவர்கள் மூலம் தான் இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அதன் மூலம் தான் மக்கள் அதை வாங்கி குடிக்கிறாங்க என்பதை மக்களே சொல்றாங்க. அப்புறம் இதை விட என்ன சொல்லணும்? தோல்வி அடைந்ததுனால நாடாளுமன்ற தேர்தலில் அதைத்தான் நான் கேட்கிறேன். பத்திரிகையாளர் நீங்களே ஆட்சியாளர்களை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்ப எப்படி திரையுலகினரோ இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறவங்களும் அதை பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டாலே அது அடிமை நிலைமைக்கு போயிடுறாங்க. அதனால இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு தலித் மக்களுக்காக இன்னைக்கு நாங்கெல்லாம் குரல் கொடுக்கிறோம், நாங்கெல்லாம் விடாம போராட்டம் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ நிச்சயமாக எதிர்கட்சிகளும் இதுக்கு ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்தும் நிச்சயம் இனி வருங்காலத்தில் இது மாதிரி ஒரு சாவு தமிழ்நாட்டில் நடக்கும். அந்த திமுகவினுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், பத்திரிகையாளர் சந்திப்புல கள்ளக்குறிச்சி விவகாரமா கேள்வி எழுப்பும் போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. இதை எப்படி பார்க்க? ஏன்னா அவங்களால இன்னைக்கு பதில் அளிக்க முடியாது. எதிர்கட்சியாக இருந்த பொழுது கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டிலேயே அதிகமான இளம் விதவைகள் இங்க தான் இருக்காங்க, அரசாங்கத்துக்கு அதை பத்தி அக்கறை இல்லை என்று சொன்ன கனிமொழி ஏன் இப்ப அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? பிரஸ் மைக்கன்னாலே ஏன் நழுவி ஓடுறாங்க? அப்புறம் முதலமைச்சர் எப்படி சொல்ற? நாங்க ஒண்ணு பயந்து ஒழியல. நீங்க செயல்லையே தெரியுது நீங்க பயந்து ஒழிச்சுதான் ஓடுறீங்க. எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி வந்து நிற்பவர்கள் ஏன் இந்த விஷயத்துக்கு வந்து நிக்கல? அப்போ நீங்க செய்தது குற்றம். இந்த அரசாங்கம் செய்தது குற்றம் நிச்சயம் இருக்கிறது என்பதை கில்ட்டி கான்சியஸ் உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு அவங்க நழுவி ஓடுகின்ற ஒரு நிலைமை இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். 40 டார்கெட் இருக்கிறாரு, அடுத்தது 200 டார்கெட் இருக்கிறாரு. இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் வந்த உடனே எதிர்த்து போட்டிகள் எல்லாரும் டெபாசிட் போகும். இதுதான் அவங்களோட டார்கெட். அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு அடுத்த தலைமுறையை பத்தியோ அடுத்த தமிழகத்தின் எதிர்காலத்தை பத்தியோ இந்த ஆட்சியாளர்களுக்கு அக்கறை கிடையாது.
அடுத்த தேர்தல் என்ன, அதுல எப்படி ஓட்டு காசு கொடுத்து ஜெயிக்கணும், அடுத்த ஆட்சி எப்படி நம்ம பிடிக்கணுன்றதுல மட்டும்தான் அவங்க எல்லாம் குறிக்கோளா இருக்காங்க. தமிழகத்தின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆட்சியாக திமுக இல்லை. அவங்களுடைய தலைமுறையை இன்னைக்கு போய் பார்லிமெண்ட்ல பதிய வைக்கிறாலும் அவங்க தலைமுறையை பத்தி பேசுறாங்க. அடுத்தடுத்து உதயநிதி, அதுக்கு அடுத்து யார் யார் இருக்காங்களோ அவங்களை எல்லாம் பார்லிமெண்ட்ல வரைக்கும் அவங்க பேரை பதிய வைக்கிறாங்க. அவங்க தலைமுறையை ஸ்ட்ராங் பண்றாங்க. தமிழகத்தின் தலைமுறையை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனவேதனையோடு பதிய வைக்கிறேன். உங்க எல்லாரும் முன்னாடி நான் இன்னைக்கு ஏன் வந்து இன்னைக்கு ஆளுநர்கிட்ட இனி இது மாதிரி ஒரு மரணம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு காக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அமைச்சர்களும் முதலமைச்சரும் இரும்புகரம் கொண்டு கள்ளச்சாராயம் போதை வஸ்துகளை நிச்சயம் தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் வரட்டுங்க, இப்பதான் வந்திருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாழ்த்துக்கள். எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். வரட்டும், வாழ்த்துக்கள். எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்து. மேடம், பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நிலை மாறி உதயநிதி வாழ்க என்கிற கோஷம் தான் முன்னிலையில் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு அதுதான் இப்ப சொன்னல, அடுத்த தலைமுறையை வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்ல போய் பதிய வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதே குரலை சட்டசபையில நம்ம எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்புனா அதை காது கொடுத்து கேட்காம வெளியேற்றுறாங்க. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக பதவியேற்றிருக்காரு. அந்த முதல் கோரிக்கையை ராகுல் காந்தி என்ன கொடுக்கிறாரு? எதிர்கட்சியை பேச அனுமதிக்கணும், நிச்சயமாக ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கருத்துக்களை கேட்கணும்னு சொல்றாரு. அதுக்கு எல்லா திமுக எம்பிக்களும் கைத்தட்டுறாங்க. அங்க ஒரு நிலைப்பாடு